நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கங்க. நான் KS காசி பிரபு, நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய செயலாளராக இருக்கேன். இந்த பொறுப்பில் இப்போ கடந்த 2 வருடங்களாக இந்த பொறுப்பில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரியில் 6 வருடங்கள் செயலாளராக பொறுப்பில் இருந்தேன். அதற்கு முன்னாடி 3 வருடங்கள் அதே பொறியியல் கல்லூரியில் கமிட்டி உறுப்பினராக இருந்தேன். அதற்கு முன்னாடி 3 வருடங்கள் பெண்கள் பள்ளியில் கமிட்டி உறுப்பினராக இருந்தேன். 3 வருடங்கள் ஆண்கள் பள்ளியில் கமிட்டி உறுப்பினராக இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17 வருடங்களாக பொறுப்பில் இருக்கேன். இதில் அதிகப்படியான கூடுதல் பொறுப்புகள் வந்து பொறியியல் கல்லூரியில் 6 வருடங்களும், இப்போ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2 வருடங்கள் பொறுப்பில் இருக்கிறது கொஞ்சம் கூடுதலான பொறுப்புகள். இதில் நிறையா விஷயங்கள் கமிட்டி உறுப்பினராக இருந்து அடுத்து செயலாளராக வந்த பிறகு மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா, பொறியியல் கல்லூரியில் நாங்கள் இருந்த காலங்களும் சரி, இப்போ நான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கிற காலங்களும் சரி, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி என்ன தேவைகள்னு இன்றைக்கி நம்ம கேம்பஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கு மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது மாதிரி நம்மகிட்ட ஒரு 15 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 15 டிபார்ட்மெண்ட்டுக்குமே இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அது மாதிரி வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா, நம்ம பிள்ளைங்க எல்லா டயர் 1 கம்பெனிக்குமே வேலை வாய்ப்புக்கு போயிடுறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தேவைகளோ பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு இருக்கும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் பெண்கள் கல்லூரியில் முதன்மையாக நம்ம இருக்கோம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்றது வந்து ஒரு 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 ஹை லெவலில் ஒரு டிமாண்டாக வச்சு நம்ம அதை பண்ணுறோம். பாதுகாப்பு ரொம்ப ஜாஸ்தி, உச்சக்கட்ட பாதுகாப்பு வச்சுருக்கோம். ஏன்னா எவ்வளோ தான் இன்றைக்கி மாடர்ன் உலகமாக இருந்தாலும் பெண்களுக்கு வந்து மொபைல் ஃபோனை வந்து நம்ம கேம்பஸில் நம்ம அலோவ் பண்ணுறது கிடையாது. மொபைல் ஃபோன் நிச்சயமாக கிடையாது. அதையும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பெற்றோர்களுக்கும் அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து மாடர்னைஸ்டாக இல்லைன்னா கிடையாது, அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் டெக்னாலஜி வைஸ். எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் போன இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா நடராஜமூர்த்தி சார்னு சொல்லி சீஃப் கெஸ்ட் மலேசியாவிலேருந்து வந்திருந்தார். எல்லா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கும் சேர்பர்சன் வந்து ஓவர்சீஸில் தான் வந்திருக்காங்க. நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மலேசியாவிலேருந்து வந்து நடராஜமூர்த்தி சார் பார்த்திங்கன்னா சேர்பர்சனாக இருந்தாங்க. எல்லா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சேர்பர்சன் வந்து வெளியில் தான் வர்றாங்க. இன்றைக்கி இருக்க சேர்பர்சன் வந்து சைனாவில் தான் வந்திருக்காரு. ஸோ எல்லா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கும் யாரும் ஆஃப்லைன்லாம் கிடையாது, எல்லாரும் யாரும் ஆன்லைனில் வர்றதில்லை. எல்லோரும் எவ்ரிபடி கம்ஸ் இன் பர்சன், எல்லாருமே நேரடியாகவே இங்கே வந்துடுறாங்க. சும்மா ஒரு பேருக்கோ ஏதோ ஒரு இது நடத்தணுன்றலாம் கிடையாது. ரொம்ப அவ்வளோ தெளிவாக அன்றைக்கி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேப்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா ஆன்லைனில் லைவாக பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேம்பஸில். ஸோ அந்தளவுக்கு நம்ம கேம்பஸோட ரீச் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். இதை எதுக்கு சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்கள் கொஞ்சம் கூட தொய்வு கிடையாதுங்க. அதை முழு மனசாக நாங்கள் செய்கிறோம். அதில் சக்ஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கிற HODs எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. பிரின்ஸிபல்லேருந்து 5 வைஸ் பிரின்ஸிபல்ஸ் இருக்காங்க, பிரின்ஸிபல் இருக்காங்க, 5 வைஸ் பிரின்ஸிபல்ஸ் இருக்காங்க. HODs பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே கேம்பஸில் 15 to 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப்ஸ், எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. ரொம்ப அதாவது ஒரு சும்மா ஒரு வார்த்தைக்காக ஏதோ ஒரு இதுக்குன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் நம்ம ஜேர்னல்ஸ்லாம் ISBNல போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கான்ஃபரன்ஸோட புக் பப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்களே பார்த்துடலாம். ஸோ ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை, நான் எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ரொம்ப அருமையான ஒரு திருப்திகரமான ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக கற்றுக்குவாங்க. ஸோ நம்ம காட்ஸ் காலேஜ் வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நோக்கி பயணம் ரொம்ப வேகமாக அந்த அடுத்த கட்டத்தோட பயணத்துக்கு நாங்கள் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இது தவிர மாணவ செல்வங்கள் வந்து படிப்பு தவிர ஸ்போர்ட்ஸ்லேயே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, விளையாட்டுலேயும் நல்லா இருக்காங்க. அகடமிக்ஸ் போக அவங்க இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் எல்லாத்துக்கும் இது பண்ணுறவங்க. எதையுமே அவங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம விருதுநகர் கல்லூரியில் பெண்கள் கல்லூரியில் ஒரு இன்றைக்கி இன்டர் காலேஜ் இதுக்காக நம்ம பிள்ளைங்க போயிருக்காங்க, ஒரு 30 பேர் போயிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி அடுத்த 2 நாள் 3 நாள் கழிச்சு லேடி டோக் காலேஜில் ஒரு இன்டர் காலேஜ் இது இருக்குது, அங்கே போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க எந்த டிஸ்ட்ரிக்டில் காம்படிஷனாலும் நம்ம பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குங்க, வி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் எனிதிங். அந்தளவுக்கு அவங்கள எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்கள கலந்துக்க வைக்கிறோம், அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணுறோம். அவங்கள எந்த அளவில் ஒரு செகண்டு கூட அவங்க டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கோங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்குங்க.
இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐஎம் அ பிஸ்னஸ் மேன், நான் ஒரு வியாபாரிங்க. ஸோ நான் ஒரு வியாபாரம் செய்கிறதுனால எனக்கு வந்து ஒரு தேடல், எனக்கு ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் மேக்ஸிமம் எல்லோரும் ஜெயிக்கணுன்ற ஆசை எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஜெயிக்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. எங்கள் தலைமுறையை பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4வது தலைமுறைங்க. உறவுமுறையில் வந்து எங்களோட பெரியவங்க, எங்கள் பெரிய பாட்டனார் குழந்தை நாடாராக இருக்கட்டும், அவருக்கடுத்து காசியப்ப நாடாராக இருக்கட்டும், அதுக்கடுத்து என் தகப்பனார் சிவசுப்ரமணியன், எங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உறவுமுறைன்றது சுருக்கமானதுங்க. மேலத்தெரு இடமால் தெரு இதுதாங்க உறவின் முறை. நான் மேலத்தெருவில் எங்களுக்கு வீடு எல்லாமே இருக்குங்க. நான் மேலத்தெருக்காரங்க. ஸோ அப்போ வந்து உறவின்முறையோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே எங்களுக்கு எங்கள் குடும்ப பயணம்ன்றது இது ஒரு 4வது தலைமுறையாக நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கோங்க. ஆனால் எங்கள் பெரியவங்க, எங்கள் பெரிய பாட்டனார் இன்றைக்கி உறவின்முறையில் எங்கள் பெரிய பாட்டனாருக்கு வயசு நித்யானந்தம், நித்யா பெரியப்பா, அவருக்கு வயசு இன்றைக்கி 84 வயசு. ஸோ அவர் உறுப்பினராக இருக்கார். ஆனால் யாருமே பதவி பொறுப்புகள் அதிகம் இருந்ததில்லைங்க. நான் ஒரு ஆள் தான் பதவியில் இருக்கேங்க, பொறுப்பில் இருக்காது. ஏன்னு பெரியவங்க வந்து அது இருந்தாங்க, உறவினர்கள் இருக்காங்களே ஒழிய பொறுப்பெடுத்து யாரும் பொறுப்புகளில் வரல. ஸோ பட் இறைவனோட அருளும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு என்னால் இந்த பொறுப்பில் இருக்க முடியுதுங்க. சிறப்பாக அந்த பொறுப்பையும் நான் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. பொறியியல் கல்லூரியில் எனக்கு பொறுப்பை கொடுத்தப்ப வந்து அது எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம் எனக்கு. ஏன்னா கமிட்டி உறுப்பினராக இருக்கிறதுக்கும் செயலாளராக நீங்கள் வருவதற்கும் வித்தியாசம் இருக்குது. 2016 அந்த பொறுப்பு என் மடியில் வரும்போது என்னை வந்து ஒரு குழந்தை போல் என்னை கைப்பிடித்து அழைத்து சென்றவர் எங்களது அப்பொழுது பொதுச் செயலாளராக இருந்த ராஜ்மோகன் அண்ணாச்சி அவர்கள். ஒரு கற்றுக் கொடுத்தது ஒரு 6 மாதம் இருக்கும். அண்ணாச்சி வந்து அதை இப்படி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடைபயணமாக என்னை கூட்டி சென்றார்கள். இன்று என்னை இந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கறதும் அவரே தான். ஸோ ஒரு செயல்னா என் காசிபுரோட சொல்லிட்டா போதும் முடிச்சிருவார்ன்ற நம்பிக்கை அவருக்கு பல மடங்கு அது நிச்சய நம்பிக்கை உண்டு. அந்தளவுக்கு என்னை வளர்த்து விட்டவர் அவர். இந்த தருணத்தில் அவரை நான் நிச்சயமாக நான் சொல்லணும். ஏன்னா பொது வாழ்க்கையில் என்னை இந்த அளவுக்கு என்னோட தேடலாக இருக்கட்டும், என்னோட அடுத்த கட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஆணிவேராக இருந்தவர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை நம்பி எதை கொடுத்தாலும் செய்ய முடியும் என்பது நானும் அதற்கு எதனாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஐ யூஸ் டு திங்க். எதனாலுமே செய்ய முடியும், நிச்சயம் நம்ம பண்ண முடியும், கண்டிப்பாக செஞ்சிருவோன்ற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு. தேடல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி கூட ட்ராவல் பண்ணுறனால என்னமோ தெரியல, தேடல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயம் கற்றுக்காமல் நான் வர்றதில்லை, நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். நான் பீங் அ லேர்னர், இஃப் யூ லேர்ன் சோ மெனி திங்ஸ், உங்களோட இது வந்து உங்களோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டுங்க. நிச்சயமாக நான் அதை செஞ்சுக்கிட்டு வர்றேன். நம்பிக்கை எனக்கு ரொம்ப, என்னோட கான்ஃபிடென்ட் லெவல், என்னோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே இருக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதில் ஒரு இடத்துல கூட நான் அதை மிஸ் பண்ணுறதோ செய்கிறதோ கிடையாதுங்க. அது மாதிரி நம் வியாபாரியாக இருந்துட்டு நம்மளை சுற்றி படித்தவர்கள் அதிகம் இருக்கும்போது வந்து நிறைய விஷயத்துகள் நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும், நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு வியாபாரின்றது வந்து வியாபாரிக்கு வந்து எல்லாமே புரியுங்க. எப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எதுக்குனாலும் தயாராகவே இருப்போம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நிர்வாகம் பண்ணுறதுல வந்து அது ஒரு கூடுதல் பலமாகவும் நான் நினைக்கிறேன். இயற்கையாக நான் வந்து ஒரு மர வியாபாரம் பார்க்குறேங்க. என்னோடய மரத்தொழில் எங்களுக்கு பூர்வீகமாகவே எங்களுக்கு மர வியாபாரம் தான். தொழில் சம்பந்தமாகவும் நிறைய வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா மரம் வெளிநாட்டிலேருந்து வருது. அதிகப்படியான பயணங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறேன். நான் சென்று வந்துட்டுருக்கேன். கடந்த 15-16 வருடங்களாக என்னோடய பயணங்கள் வந்து ரொம்ப அதிகமான பயணங்கள். அதுவும் எனக்கு கூடுதலான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் அதிகம் பார்த்தவன் தனிப்பட்ட வாழ்க்கையில். ஸோ அதனால் அதுவும் எனக்கு பெரிய பாடம். அதுவும் இந்த மாணவ செல்வங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவங்களுக்கும் அந்த வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன, பெயின்னா என்ன, இப்படி நீங்கள் சம்பாரித்து நீ இருந்துக்கிட்டால் நல்லா இருப்பேன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேங்க. கொஞ்சம் கூட அதில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் படிச்சுக்கோ, நீ நல்லா படிக்கிறியா, அறகுறையாக படிக்கிறியா, என்ன படிக்கிறியா, செய்கிறத தெளிவாக செஞ்சுக்கோ, வேலை வாங்கிட்டு வெளியே போங்க. உங்களுக்கு ஒரு வேலை வாங்கிக்கோங்க. முன்னாடி மாதிரி கிடையாதுங்க. முன்னாடி வந்து எங்கள் வீட்டு பொண்ணு வேலைக்கு போக மாட்டாங்க, எங்கள் வீட்டு பொண்ணு வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ யாராக இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க, தெளிவாக வீட்டிலே வேலை பார்த்துக்கலாம். இன்றைக்கி எல்லா கம்பெனி, எவ்வளோ பெரிய எம்என்சி கம்பெனியாக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கலாம். சேஃபாக தான் இருக்காங்க, செக்யூர்டு. அதாவது வெளியில் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிற பேரண்ட்ஸுக்கான பதில் நான் சொல்வது. அதனால் முடிந்தளவு எல்லாருக்குமே வேலை வாங்கி தர்றோங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் 100% 100 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியமெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சால் போதும். இன்றைக்கி வேலை கொடுக்குறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. நல்லா இருக்குங்க. சமூகம் நல்லா இருக்குது, சொசைட்டி நல்லா இருக்குது, எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. இன்றைக்கி உலகம் கை அடக்கமாக மொபைல் ஃபோனில் வந்துருச்சு. தே நோ எவ்ரிதிங், தே அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். அவங்களுக்கு எல்லா வரமும் எல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாமே இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது.
எவ்வளோ சொன்னாலும் எங்கள் உறவின் முறை பெரியவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நான் கலைக்கல்லூரியில் நான் இருக்கேன்னா இன்றைக்கி இப்போ 27 வருஷத்தில் நாங்கள் இருக்கோம். 28வது வருஷம் இப்போ காலேஜ் ஆரம்பிச்சு. இந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இந்த வடபுதுக்கோட்டை ஏரியாவை கேம்பஸை வாங்குறதுக்கு எங்கள் பெரியவங்க சைக்கிள்லேயும் நடந்தும் இந்த ஏரியாவை பார்த்து எங்கள் பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் நாங்கள் நன்றியை சொல்லணும். அதற்கு தகுந்தால் போல் இந்த தலைமுறையில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை கரெக்டாகவே செய்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு மூத்தவங்க இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆறுதல், அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நிச்சயமாக 100 வருடம் கடந்த நமது உறவின் முறைன்றது இன்னும் 1000 வருடன்றது நிச்சயமாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும், எங்களோட கட்டமைப்பு அப்படி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப அருமையானது, ஹானரிங்கிற ஜாப் தான். பட் அதுக்குள்ள பெருமை எங்களுக்கு கிடைக்கிறது அளவற்றது. ரொம்ப அருமையாக கட்டமைச்சிருக்காங்க எங்கள் பெரியவங்க. நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சிறப்பாக அதை கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட இல்லைன்றது எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட இருக்க அத்தனை இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அத்தனை விஷயமா இருக்கட்டும், எத்தனை பேர் பயனடைகிறாங்க, எத்தனை பேர் பண்ணுறாங்கன்றது ஒரு ரொம்ப சிறப்பு. அதுலேயும் நம்மகிட்ட பொதுவாகவே நம்ம இன்ஸ்டியூட்டில் எதுவாக இருந்தாலும் நம்மளோட பிரதானன்றது ஒழுக்கம் தான். அதை காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப இப்போ காலேஜில் நடத்துகிறோம்னா நம்ம ஸ்கூல் மாதிரி நடத்த முடியாது. காலேஜை நம்ம நடத்துகிறது அந்த மாணவர்களுக்கும் பிடிக்கணும், அதே சமயத்தில் அந்த கோட்டை அவங்க தாண்டவும் கூடாது. அதற்காகவும் நாங்கள் அதை ரொம்ப மெனக்கெட்டு அவங்களுக்கு எப்படி செய்யணும், என்ன செய்யணும் எல்லாம் பார்த்து செய்கிறோம். அதான் வருஷத்துக்கு நான் சொன்னது போல தான், அவங்களுக்கு வருஷத்துக்கு 2 ஒர்க் ஷாப்பு, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு பிடித்த போக்கிலே நாங்கள் சென்று அவங்களுக்கான தேவைகளை, அவங்களுக்கான அந்த அறிவுக்கான விதையை நாங்கள் அவர்கள் விளையாட்டாகவே அவர்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கோம். அது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு வர மாடல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இட்ஸ் ஸோ என்கரேஜிங். யார் பார்த்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ என்லைட் ஆகிறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஸோ கலை மற்றும் அறிவியல் கலை ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. மென்மேலும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு பயணமாக என்னோடய பயணமும் கூட இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. அடுத்து சொல்லணும்னா உறவின் முறையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் ஒரு சின்ன விழுது தான் நான். ஸோ அதில் எனக்கு ஒரு பயணம் பண்ணும் வாய்ப்புகள் இப்போ 3வது பீரியடாக செயலாளராக எனக்கு கிடைச்சதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக கருதுகிறேன். இதற்கு எத்தனை பேருக்கு எத்தனை முறை என் தகப்பனாராக இருக்கட்டும், என் பெரிய தகப்பனாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்க எங்கள் மூதாதையர்கள் செய்த புண்ணியம் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்த அன்னை பத்ராளியை வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் சித்ரா. நூற்றாண்டு கண்ட தேனி மேலப்பேட்டை ஹிந்து நான்கு உறவின் முறையின் கீழ் இயங்கி வரும் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக இருக்கேன். எங்களது கல்லூரியானது நேஷனல் லெவலில் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் செல்லில் மெம்பராக இருக்காங்க. அதே மாதிரி ஆஷி ஆல் இண்டியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன்லையும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பங்கு பண்ணிட்டுருக்கோம். அதுபோல் NIRF ரேங்கிங்லையும் ஒவ்வொரு வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோங்கிறத இத்தருணத்தில் பெருமையாக குறிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு. ஸோ மாணவிகள் படிப்பு, பண்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ அதுக்காக ஸ்போர்ட்ஸில் 9 டீம் நம்ம காலேஜில் இருக்காங்க. அதாவது பேஸ்கெட்பால், வாலிபால், அத்லெட் எல்லாமே, தென் ஹேண்ட்பால், இந்த மாதிரி நிறைய டீம் இருக்குது. ஒவ்வொரு டீம்லேயும் எங்கள் மாணவிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி யூனிவர்சிட்டி பிளேயரை செலக்ட் ஆகி ஃபார்ம் 3 கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 15 மாணவிகள் வாங்குறாங்கிறத பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இந்த ஃபார்ம் 3 வாங்கும் மாணவிகள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான வாய்ப்பையும் எங்களது கல்லூரி மாணவிகளுக்கு உருவாக்கி தருது. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய டேலண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிள்ளைங்களுக்கான டேலண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் அதாவது ஹிடன் டேலண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேலண்ட்ஸை வெளிப்படுத்துறதுக்காக என்ன அப்படின்னா கலாசங்கமி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் 50க்கும் மேற்பட்ட காம்படிஷன்ஸ் வைக்கிறோம், போட்டிகள் வைக்கிறோம். அதில் அனைத்து மாணவிகளுமே 8 டீமாக கலந்து பங்கு பெற்று அதில் வர சிறந்த குரூப்புக்கும் சிறந்த மாணவிக்குமே எங்களோட கல்லூரி அவார்டை கொடுக்குறாங்க. இதில் மாணவிகள் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கான வாய்ப்பை இந்த கல்லூரி வழங்குது. அதற்கடுத்து படிப்பு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எஜுகேஷன், நாலேஜ் கேலா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. இந்த விஷயம்லாம் இருக்கும்போது கட்டாயம் அவங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ சிலபஸை தாண்டி அவங்க நாலேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபரன்சஸ். ஸோ அது ரெகுலராக எல்லாருக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கான்ஃபரன்ஸ் வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி 15 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 15 டிபார்ட்மெண்ட்லேயும் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களுக்கு யார் வர்றாங்கன்னா கெஸ்ட்டு வர்றாங்க. ஸோ மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிருந்தெல்லாம் கெஸ்ட்டு வர்றாங்க. கெஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, அங்கே உள்ள மாணவர்களுமே அவங்களோட ஆராய்ச்சி கட்டுரையை எங்களுடைய கான்ஃபரன்ஸில் சமர்ப்பிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில்
ஒரு 10 days பிஃபோர் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் நடத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள ஒரு மாணவி வந்து அவங்களோட ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தாங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்று கூட எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கான்ஃபரன்ஸுக்குமே சைனாவில் வந்து கூட கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏன் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆட்களை வர வைக்கிறோன்னா, மாணவிகள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க ஒரு எக்ஸ்போஷரில் கொடுக்கணுங்கிறக்காக வைக்கிறோம். ஸோ இந்த பெருமைக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா எங்களை செயலராக சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நீங்கள் எத்தனை கான்ஃபரன்ஸ்னாலும் வைங்க, அதுக்கான சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆராய்ச்சி கட்டுரை வந்து மாணவிகள் வந்து அதிகமாக சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக இன்றைய நாடு ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்க்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எங்கள் மாணவிகள் வந்து சமர்ப்பிக்கிறாங்கிறத பெருமையோட கூறிக்கொள்கிறேன். ஸோ கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லைங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப், அதாவது பயிற்சி பற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ பயிற்சி பற்று அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ப்ராக்டிஸை கொடுக்கணும், சில ஸ்கில்லை கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு மாணவி படிக்கிறாங்க, இன்றைக்கி வந்து பைத்தான் அவங்களுக்கு வேணும், சிலபஸில் இல்லை அப்படின்னா அந்த பைத்தான பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ சிலபஸில் இல்லாத விஷயங்களை வந்து இந்த ஒர்க் ஷாப் மூலமாக மாணவிகளுக்கு வந்து நாங்கள் கற்றுத்தர்றோம். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த பாட சம்மந்தமான ஒரு திறமைகள் வந்து வளர்கிறதுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து வாய்ப்பாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 100க்கும் மேற்பட்ட ஒர்க் ஷாப் நடத்துகிறோங்கிறத இத்தருணத்தில் வந்து பெருமையோட கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறோம். அதாவது என்ன சொல்லுவோம்னா ஷார்ப்பனிங் த ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாணவியல் மட்டும் இல்லைங்க, டீச்சர்ஸையுமே நம்ம என்ன பண்ணோம், சில சமயத்தில் வந்து நல்லா ப்ரெஷ்அப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு எந்துவாக கொடுக்கணுங்கிறக்காக தான் அவங்களுக்கு வந்து ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க நாலேஜை டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மாணவிகளை கொண்டு செல்லும்போது மாணவிகள் வந்து சிறப்பாக வருவாங்க அப்படிங்கிறத இத்தருணத்தில் உறுதியோடு கூறிக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து எல்லா துறையிலையுமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து சிறப்பாக நடத்துறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக வந்து மாணவிகள் வந்து அதிகமான கம்பெனிக்கு வந்து இப்போ பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. கடந்த வருஷமும் இந்த ஆண்டு இதுவரையும் சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து பல்வேறு கம்பெனி, அதாவது டிசிஎஸ், விப்ரோ, அதாவது டயர் 1 கம்பெனிஸில் செலக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்கிறத பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மாணவி வந்து அமெரிக்காவில் உள்ள டிபிஎஸ் கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பெருமையோட கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பயின்ற மாணவி வந்து ராஜகீர்த்தி குமாரி தேவிதா, இவங்க வந்து ஆடிட்டராகவும் இருக்காங்கங்கிறத இத்தருணத்தில் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளுக்கு வந்து படிப்பை தாண்டி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோங்க. அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி வெர்பல் எபிலிட்டியாக இருக்கட்டும், ஸ்போக்கனாக இருக்கட்டும், ஆப்டிடியூட், இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ரெகுலராக கல்லூரி டயத்தை தாண்டி மாணவிகளுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவிகள் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் எங்கள் மாணவியர் கலந்துருக்காங்க. நம்ம மாணவி 2-3 பேர் வந்து இப்போ வந்து ஆரையாவும் தாசில்தார் ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறத தருணத்தில் வந்து ஹாப்பியாக ஒரு சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்று காலகட்டத்தில் வந்து ஏன் ஒயில் யூ லேண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுங்க. இப்போ எங்கள் மாணவிகள் பார்த்தீங்கன்னா பிஜி படிக்கிற மாணவிகள் எல்லாமே இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கங்க. இன்டர்ன்ஷிப் அப்படின்னா அவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே கம்பெனியில் ட்ரைனிங் போவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாணவிகள் ட்ரைனிங் போகும்போதே அவங்களுக்கான என்ன கொடுங்க, ஒரு ஹானரேரியம், ஒரு சேலரி மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கடந்த ஆண்டு எங்களோட கல்லூரியில் உள்ள 80 மேற்பட்ட மாணவிகள் இன்டர்ன்ஷிப் போனாங்க. அதில் எங்கள் மாணவிகள் மொத்தம் 19 லட்சத்துக்கான இன்டர்ன்ஷிப்கான தொகையை வந்து ஒவ்வொரு மாணவிகள் பெற்றுக்கொண்டாங்கிறத பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இந்த ஆண்டு இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் போயிருக்காங்க. 7 லட்சத்திற்கும் மேலே மாணவிகள் வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கியிருக்காங்கிறத கூறிக்கொள்ளும். இது வந்து இந்த வருஷத்தான எங்களுக்கான சிறப்பு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாணவிகளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நான் தருணத்தில் வந்து நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவி வந்து நேஷனல் லெவல் அதில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சந்தியாங்கிற பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோழா ரெக்கார்டில் சிலம்பம் சுற்றி வந்து சோழா ரெக்கார்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பத்மலட்சுமிங்கிற மாணவி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து உலக சாதனை நூலில் வந்து இடம்பெற்றிருக்காங்கிறத மகிழ்ச்சியோட கூறிக்கொள்கிறேன். அடுத்து திலகலட்சுமிங்கிற மாணவி வந்து புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டிலுமே இந்த வருடம் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுபோக அக்ஷயாங்கிற மாணவி வந்து 48 மணி நேரம் நடனம் ஆடி ஸ்பாட்லைட் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து எங்கள் மாணவி வந்து செலக்ட் ஆகிருக்காங்கிறத மிக மகிழ்ச்சியோட கூறிக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்தில் இன்னொரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் மாணவி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதிலெல்லாம் கலந்து கொண்டு இந்த வருடம் வர்ஷினிங்கிற மாணவி வந்து 25,000க்கு மேலே பரிசு தொகை பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் வந்து ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்ததுக்காக வந்து
மதுமிதாங்கிற மாணவி 25,000 ரொக்க பரிசு பெற்றிருக்காங்க. இது போக ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாணவி பல்வேறு மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டு 35,000 ஒரு ஆண்டுலேயேங்க அவங்க 35,000 பல்வேறு போட்டியில் கலந்து 35,000 பரிசு தொகை பெற்றிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தினிங்கிற மாணவி அதாவது 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஸ்டேட் லெவலில் கலந்துக்கிட்டு அதுலேயுமே 25,800 ரூபாய்க்கு மேலே அவங்க பரிசு பெற்றிருக்காங்க. இது இந்த ஆண்டு நடைபெற்ற சாதனை. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாங்க எங்கள் மாணவிகள் நேஷனல் லெவலில் பரேடுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிபப்ளிக் டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாணவி பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த கடந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரியை சேர்ந்த 2 மாணவிகள் ஜெயகாயத்ரி, வாணி மகுலியா ஆகிய 2 மாணவிகளும் கடந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்டு கல்லூரிக்கு பெருமை சேர்த்தாங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பார்த்தீங்கன்னா நமது கல்லூரியை சார்ந்த 77 மாணவிகள் 2 வீலரில் ஓட்டி நம்ம சுதந்திர தினத்தை சிறப்புமாக செஞ்சாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையை இது மூலமாக நாங்கள் புகுத்தணுங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகள் மட்டும் இல்லைங்க, இன்று நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிற மனசில் கொண்டு எங்கள் தேனி மேலப்பட்டி இந்து நாள் உறவினுமுறை பெரியோர்கள் எங்கள் கல்லூரியில் 2 செக் டேம் கட்டியிருக்காங்க. இந்த 2 செக் டேம் கட்டினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் கல்லூரி சுற்றி உள்ள மக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் அதிகமாகி தண்ணி பிரச்சனை இல்லை, தண்ணி ரொம்ப அருமையாக கிடைக்குதுங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீ செஞ்சுருக்காங்க. அதே தருணத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா வசதி வாய்ப்புகள் மாணவிகளுக்கு இன்றைக்கு பெண்களுக்கான வசதிகள் அனைத்துமே இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஆர்ஓ நல்ல சுத்தமான குடிநீர் வசதி இருக்குது, சுகாதாரமான குடிநீர் வசதி, இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரம். கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 500க்கு மேற்பட்ட மரங்கள், அது போக பார்த்தீங்க அப்படின்னா மெடிசினல் பிளான்ட் உள்ள ஒரு சின்ன ஒரு தோட்டம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மாணவிகள் இங்கே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி கல்லூரியில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லேப் இருக்குது. ஸோ பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சயின்ஸ் லேப். இது போக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை 7 லேப் தனியாக இருக்குது. ஸோ 450க்கு மேலே கம்ப்யூட்டர் நம்ம கல்லூரியில் மாணவிகளுக்காக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கொடுத்து மாணவிகள் அதில் படிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டோரியம், ஸோ ஏசி ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது. ஸோ 3000க்கு மேற்பட்ட மாணவிகள் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற மாதிரி K3 ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குங்க. ஒரு சரஸ்வதி ஹால் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாணவிகளுக்கு பல்வேறு தரப்பட்ட ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸு நிறையா நடத்திட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா எங்களோட கல்லூரியுடைய வளாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A பிளாக், B, C, D, KMK அண்ட் K3 அப்படிங்கிற மாதிரி இந்த வளாகங்கள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 18 ஏக்கருக்கு மேலே நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குங்கிறத இத்தருணத்தில் நான் பெருமையோட கூறிக்கொள்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி. என்ன தான் நம்ம படித்தாலும் இன்றைக்கி என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் நம்ம ஃபிசிக்கலாக புக்கை பார்த்து படிக்கிற விஷயம் பெருசு. ஸோ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 28,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அது எல்லாமே மாணவிகளுக்கு நாங்கள் சர்க்குலேட்டில் கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எடுத்து அவங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல்ஸ் நிறைய 110க்கு மேலே இன்டர்நேஷ்னல் லெவல் ஜேர்னல்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதுவுமே அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக வாய்ப்பு. இந்த லைப்ரரியில் ஒரு மிக சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களது உறவினுமுறை 100ஆண்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் 200 மாணவிகள் படிக்கிறதுக்காக ஒரு 100ஆண்டு விழா அந்த ஒட்டி எங்களுக்கான ஒரு 200 மாணவிகள் படிக்கிறதுக்கான ஒரு தளத்தவே கட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறத இத்தருணத்தில் நான் பெருமையோட கூறிக்கொள்கிறேன். ஸோ இன்று எங்களது கல்லூரி அட்டானமஸ் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து எங்களுடைய விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி தாங்க. சீரும் சிறப்புமிக்க நாடா சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19 ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஆரம்பிக்கும் போது 75 மாணவ மாணவியர்களையும் 10 ஆசிரியர் பெருமக்களையும் 3 அலுவலக பணியாளர்களையும் 3 கோர்ஸ் அதாவது பிகாம், BBA, BSc கெமிஸ்ட்ரி கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இந்த கல்லூரி 2570 மாணவியர்களை கொண்டும் 186 ஆசிரியர் பெருமக்களை கொண்டும் 116 அலுவலக பணியாளர்களை கொண்டும் 16 UG கோர்சஸ், 13 PG கோர்சஸ் மற்றும் 6 ஆராய்ச்சி வகுப்புகளை கொண்டு சீரும் சிறப்புமாக இயங்கி வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கி வந்தது. அடுத்து இந்த கல்லூரியானது 1999ஆம் ஆண்டு
பெண்களுக்காக அதாவது இருபாலரும் பயிர்ந்த கல்லூரியானது 1999ஆம் ஆண்டு பெண்களுக்காக என்று உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவரோட குடும்பம் மட்டும்தான் முன்னேறும், ஒரு பெண் கல்வி கற்றால் அவருடைய சந்ததியை வளருங்கிறத மனசில் கொண்டு எங்களது தேனி மேலப்பேட்டை எதிர்நாள் உரைமுறை பெரியோர்கள் 1999ஆம் ஆண்டு பெண்கள் கல்லூரியாக இதை மாற்றினாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டு எங்களது கல்லூரியில் புதிதாக கோர்ஸ் வந்தது. MCA AICTE அப்ரூவலோட பெறப்பட்டது என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2003ஆம் ஆண்டு நமது கல்லூரியானது அதாவது கவர்மெண்டோடைய அப்ரூவலில் தேனி திண்டுக்கலை சார்ந்த அனைத்து பெண்கள் கல்லூரியுமே மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டியின் கீழே கண்ட்ரோலில் வந்தது. அப்போது 2003ஆம் ஆண்டுலேருந்து நமது கல்லூரி மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டியின் கீழ் கண்ட்ரோலில் வந்தது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2007ஆம் ஆண்டு நமது கல்லூரி MBA படிப்புக்கு கொண்டு வந்தோம். அதுவுமே AICTE அப்ரூவலோட வழங்கப்பட்டது. அதற்கடுத்து நமது கல்லூரியானது 2012ஆம் ஆண்டு UGCயிலிருந்து 2F and 12B ஸ்டேட்டஸ் பெற்றது என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோட கூறிக்கொள்கிறேன். அதற்கடுத்து 2015ஆம் ஆண்டு நேஷனல் லெவலில் NAG அக்ரெடிட்டேஷனில் முதல் சைக்கிளில் A கிரேட் வாங்கணுங்கிறத இத்தருணத்தில் மிகவும் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்து 2021ஆம் ஆண்டு NAGல நம்ம 2வது சைக்கிளில் போனோம். அதில் B+ கிரேடு வாங்கினோம். இப்போ 2024 வருஷம் போயிட்டுருக்கு. இந்த ஆண்டு நமது கல்லூரியை அடுத்த லெவலாக அட்டானமஸுக்கு நாங்கள் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. 2024 கட்டாயம் நமது கல்லூரி ஒரு அட்டானமஸாக வரும் என்பதை இத்தருணத்தில் மிகவும் உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். இத்தகைய சிறப்பும் சீருமிக்க எங்களது கல்லூரிக்கு அனைத்து வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் நல்கிய தேனி மேலப்பேட்டை இந்திய உரைமுறை தலைவர் மதிப்பிற்குரிய T. ராஜமோகன் சார் அவர்களுக்கும், உபதலைவர் மதிப்பிற்குரிய PP கணேஷ் சார் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய MM ஆனந்தவேல் சார் அவர்களுக்கும், பொருளாளர் மதிப்பிற்குரிய M. பழனியப்பன் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி இந்நிலையில் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு அனைத்து வகையிலும் எங்களுடன் இணைந்து செயல்பட்டு வரும் செயல் வீரர் எங்கள் கல்லூரியின் செயலாளர் மதிப்பிற்குரிய KS காசிபிரபு சார் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து பணியாற்றி வரும் இணை செயலாளர்கள் மிஸ்டர் அருண் சார் மற்றும் செண்பராஜன் சார் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம் உரைமுறையின் ஆவண பதிவிற்காக அனைத்து நிர்வாகிகளையும் உரைமுறை நம் பெரியோர்களையும் ஆவணப்படுத்தும் இந்த முயற்சியில் இந்த மிகப்பெரிய வேளையில் என்னையும் இதில் கொண்டு வந்ததற்காக என்னுடைய ஷேரிங்ஸையும் கேட்கறதுக்காக இங்கே என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பெயர் ASS S. செண்பகராஜன். எங்கள் ஐயப்பா பேர் சோமையா நாடார். அவங்க உரைமுறையில் ரொம்ப வருஷம் பணியாற்றியிருக்காங்க. அவங்களுக்கு உரைமுறைக்காண்டி உழைச்சிருக்காங்க. அவர் பொருளாளர் பதவியில் இருந்திருக்காரு, உரைமுறையோட பொருளாளர் பதவியில் இருந்திருக்காரு. எங்கள் அப்பா பேர் ASS செல்வநாயகம். அவர் ரொம்ப வருஷம் அவங்களும் EC மெம்பர்ஸ் இதெல்லாம் இருந்திருக்காங்க. உரைமுறை தலைவராகவும் இருந்திருக்காங்க. நான் பிஎட் காலேஜில் ஒரு பீரியடும் 2 வருஷம் மெட்ரிகுலேஷன் முத்துதேவன்பட்டி அதுலேயும் மெம்பராக இருந்திருக்கேன், கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன். இப்போ இந்த பீரியடில் என்னைய ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின்ட் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. இதில் எனக்கு உரைமுறை மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். உரைமுறை கதைகள்லாம் எப்போன்னா நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலே நான் கடைக்கு வந்துடுவேன். எங்கள் ஆயப்பா பெரிய கமிஷன் கடை. எங்கள் ஆயப்பா கடையில் தான் ரேட்டே வைப்பாங்க. உளுந்து துவரை இதெல்லாம் பார்த்தா 500 மூடை 1000 மூடை வரும். அப்போ நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ நிறைய உரைமுறை விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அப்போ எனக்கு இப்படியெல்லாம் அப்போ என்னென்னா கொஞ்சம் சாமி பருத்தி எல்லாம் எடுப்பாங்க. சாமி பருத்தி கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் துவரை இதெல்லாம் எடுத்து உரைமுறைக்கு கொடுப்பாங்க. ஒரு கை எடுத்து கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வியாபாரத்திலையும் 0.01% மகமைன்னு எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து உரைமுறை கொடுப்பாங்க. ரெண்டாவது அந்த காலத்துல எல்லாம் உரைமுறைக்காண்டி டெல்லி போவாங்களாம். அதெல்லாம் கேட்பேன் நான். KS கந்தசாமி நாடார் எல்லாம் அதிகமா பழகிறதுக்குரிய அந்த பஞ்சு பிசினஸ்ல அவங்க இருந்ததுனால நான் அப்ப இருந்ததுனால அவங்களோட எல்லாம் பேசுறதுக்கு பழகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அவர் சொல்லுவாரு டெல்லிக்கு போவோம், நாங்க எங்களுடைய சொந்த செலவுலேயே போவோம். அப்ப என்ன இந்தியாவிலே இருக்கிற ஒரே பிரைவேட் ரயில்வே பிரிட்ஜ் நம்ம உரைமுறையில மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுக்கு அங்க போய் பெர்மிஷன் வாங்க போறப்ப செய்யறப்ப எல்லாம் அப்போ உரைமுறை பெரியவர் எல்லாம் போவோம். நாங்க எங்க சொந்த செலவுல போவோம். இப்படி ஒவ்வொன்றா நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்.
இங்க இடமால் தெருல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இந்த கதைகள்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இன்னொன்று, நிறைய உறவின்முறைகள் எல்லாம் சண்டை போடுவாங்க, நிரந்தரமா பிரிஞ்சே இருப்பாங்க. நம்ம உறவின்முறையில சண்டைன்றதே வந்தது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சியில மட்டும்தான் நம்ம உறவின்முறை இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் எந்த ஒரு ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிடையாது. இது ஒன்னும் சேவை மட்டும்தான் எல்லா உறவின்முறைக்கும், நம்ம எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கு. யாருக்கு எந்த சம்பளமும் கிடையாது. எல்லாருடைய கடுமையான உழைப்பு, எல்லாருமே பிசினஸ்ல மிகப்பெரிய உச்சத்துல இருக்காங்க. எல்லாரும் அவங்களுடைய டைமெல்லாம் விட்டுட்டு உறவின்முறைக்கு ஸ்பெண்ட் பண்றது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தோடு தொன்று தொட்டு இப்போ வரைக்கும் அவ்வளவு டெடிகேட்டட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதே மாதிரி நாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இன்னுமே கண்ட்ரோல்ல நடத்துறோம். இன்னும் செல்போன் அலோவ் பண்ணாத ஒரே காலேஜஸ் அநேகமா நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம காலேஜா தான் இருக்கும். இருந்தும் அகாடமிக்ல நம்ம ஃபர்ஸ்டா இருக்கோம். அகாடமிக்ல, ஸ்போர்ட்ஸ்ல, இதுல இன்னும் வளர்ச்சி இதுல போயிட்டு இருக்கோம். அட்டானமஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இந்தியாவில் நல்ல பெஸ்ட் காலேஜஸா எங்க காலேஜ் வந்துரும்ன்றதுல தொலைநோக்கு பார்வையில எங்க செக்ரட்டரி காசி பிரபு, எங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி அருண், இவங்கெல்லாம் சேர்ந்து கடுமையான, காசி பிரபுலாம் எங்க செக்ரட்டரி எப்போயுமே உரைமுறை நம்ம காலேஜை பற்றிய திங்கிங்ல இருக்காரு. காலேஜ் அடுத்த கட்டத்துல கொண்டு போறதுக்கு என்னென்னன்றத முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த காலத்துல சாதாரணமா இருந்த ஊரே இல்லாத, தேனின்ற ஊரே இல்லாத ஊரை நாடார்கள் மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதோட உரைமுறை வளர்ந்துச்சு. உரைமுறைக்கு எங்களுடைய முன்னோர்கள்லாம் மிக அதிகமா எல்லாரும் அவங்களுடைய ஸ்பெண்டிங்ஸ் எல்லாமே பண்ணாங்க. எங்க குடும்பமும் பண்ணுச்சு. நாங்களுமே இன்னும் இதை உரைமுறைய பெஸ்ட் ஆர்கனைசேஷனா இன்னும் வரணும். இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சொசைட்டி எது அப்படின்னா தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உரைமுறைன்றத வரும்ன்றத நான் நம்புறேன். எல்லாரும் அதை நோக்கி தான் ஓடுறாங்க. எல்லாரும், நானும் அதுல அவ்வளவு பெரிய உயர்ந்த உரைமுறையில நானும் டேக் பார்ட் பண்றேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நமது உறவின்முறை பெரியோர்கள், உறவின்முறை அனைத்து சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த உறவின்முறை ஆரம்பித்தது 10 குடும்பத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 10 குடும்பத்துல நானும் ஒரு ஆளு அப்படின்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த உறவின்முறை பெரியோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத இப்பதான் நான் ஒரு 10 வருஷமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய முன்னோர்கள், அதாவது என்னுடைய ஆச்சி, தாத்தா, பாட்டி, அவங்களாம் அந்த உறவின்முறை பத்தி சொல்றப்ப அவங்க கஷ்டப்பட்டதான் சொல்லுவாங்க. அப்ப அது தெரியல எனக்கு. அடுத்து நான் அந்த உறவின்முறையில உள்ள 10 வருஷமா உள்ள என்ட்ரி ஆன பிறகுதான் இந்த உறவின்முறை பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உறவின்முறையை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 10 வருஷத்துல 5 வருஷம் பிஎட் காலேஜ்ல கமிட்டி மெம்பரா இருந்தேன். அடுத்து இப்போ நான் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின்முறை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இணை செயலாளராக இருக்கேன். என்னோட பேர் அருண். நான் கல்லூரியில 1996 ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல 76 மாணவர்களோட ஆரம்பிச்ச இந்த கல்லூரி இப்ப வளர்ந்து 3000 பேர் நம்ம கல்லூரியில படிக்கிற மாதிரி டெவலப் ஆயிருக்கு. நம்ம உறவின்முறை பெரியவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாருமே நம்ம உறவின்முறையில படிக்கிற பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே படிக்கிறது கன்செஷன் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ், வேலை பார்க்குற டீச்சர்ஸ் பிள்ளைய படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. நம்முடைய தலைவர், உபதலைவர், செயலாளர் எல்லாருமே அவங்களுடைய தொழில்கள் பலப்பட்ட தொழில்கள் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உறவின்முறைக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர்ல இருந்து பொது தலைவர், பொதுச் செயலாளர், உபதலைவர், அதுல இருந்து கமிட்டி மெம்பர் வரையும் தன்னுடைய பங்கை ஒவ்வொருத்தவங்களும் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்லூரியில எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சி நானும் என்னுடைய பங்கை கொடுத்துட்டு இருக்கேன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வாய்ப்பளித்த அனைத்து முன்னோர்கள், இப்ப இருக்கிற தலைவர்கள், அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.